கீழடியில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடத்தில் மத்திய அரசு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவித்துள்ளது. இதுகுறிப்பு எனது கூடுதல் செய்தியாளர் மாரிசாமியிடம் கேட்கலாம். வணக்கம் மாரிசாமி, உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவு குறித்து உங்களுடைய விரிவான தகவல்களை சொல்லுங்க. அதாவது பிரவீன், கீழடி சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழ்வாய்வு பணிகள் நடைபெற்று வந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக அந்த நடைபெற்ற அகழ்வாய்வு பணியில் சுமார் 5300 பழம் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. இவை அனைத்தும் தமிழ் பிராமி எழுத்துக்களான சான்றுகள் மற்றும் அந்த புதைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் 1 ஏக்கர் அளவுக்கு 1 ஏக்கர் நிலத்தில் ஆய்வுகள் செய்யப்பட்டது. அந்த இடத்தில் ஒரு 5300 பழமையான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டது. இவை அனைத்தையும் அதாவது பெங்களூர் அருங்காட்சியகம் தொல்லியல் துறையை சேர்ந்த பெங்களூர் அருங்காட்சியகத்தில் ஆவணப்படுத்துவதற்காக சில பொருட்களும் கீழடியிலேயே சில பொருட்களும் வைக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தையும் அங்கேயே, அதாவது கீழடி அந்த அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடத்திலேயே அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்று சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் கனிமொழிமதி ஒரு மனுவை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை தொடர்ந்து விசாரணைக்கு வந்தது. இன்று விசாரணைக்கு வந்த போது அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதிகள் செல்வம் மற்றும் ஆதிநாதன் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த இடத்தில், அதாவது கீழடியிலேயே ஒரு அருங்காட்சியகம் அமைத்து நமது முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை பின்னால் வரும் நமது சந்ததிகள், நமக்கு பின்னால் வரும் நமது சந்ததியர் கண்டுகளிக்க வேண்டும், அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு அருங்காட்சியகம் கண்டிப்பாக அமைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளார்கள். அதாவது மத்திய தொல்லியல் துறைக்கு உத்தரவிட்டுள்ளார்கள். அந்த உத்தரவு பிறப்பிக்கும் போது, அதாவது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் என்ன கூறினார் என்றால், தமிழக அரசு இதற்கான நிலத்தை, எவ்வளவு நிலம் தேவைப்படுகிறதோ அந்த நிலத்தை கொடுத்து உதவி செய்யும் என கூறினார். தொல்லியல் துறையை சார்ந்த வழக்கறிஞர் வாதிடும் போது இந்த பொருட்கள் அனைத்தும் ஆவணப்படுத்த வேண்டும். முதலில் இந்த பொருட்களை ஆவணப்படுத்த வேண்டும். இந்த பொருட்களில் என்னென்ன கண்டெடுக்கப்பட்டுள்ளது, இந்த அகழ்வாய்வில் என்னென்ன பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது, இந்த பொருட்களை எல்லாம் ஆவணப்படுத்தி விட வேண்டும். ஆவணப்படுத்திய பின்புதான் அந்த அருங்காட்சியகம் அமைக்க முடியும் என கூறினார். ஆவணப்படுத்துவதற்கான காலத்தை எடுத்துக்கொண்டு முதலில் அருங்காட்சியகம் அமைப்பதற்கான வழிகளை பாருங்கள். ஏனென்றால் அந்த பொருட்களை எல்லாம் நாம் எடுத்து எங்கு கொண்டு வைக்க இருக்கிறோம், அந்த பொருட்களை நமக்கு பின்னால் நீங்கள் பூமியிலிருந்து எடுக்கிறீர்கள், அதை என்ன செய்கிறீர்கள், அதை முதலில் ஆங்காங்கு அருங்காட்சியகம் அமைத்து அந்த இடத்திலேயே வைக்க வேண்டும். அப்படி அமைத்தால் தான் நமது பின்னால் வரும் நமது சந்ததியினர் அந்த இடத்தை கண்டுகளிப்பார்கள். அந்த பொருட்களை பார்த்து நமது முன்னோர்கள் இப்படியெல்லாம் எடுத்து உபயோகப்படுத்துகிறார்கள் என்பதை பார்த்து மகிழ்வார்கள். ஆகவே அங்கே அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என கூறினார். அதுபோல சாரநாத் என்ற இடத்தில் எடுத்த கற்கள் அனைத்தும் அங்கேயே வைக்கப்பட்டுள்ளது போன்ற உதாரணங்களை எல்லாம் கூறி நீதிபதிகள் அந்த இடத்தில் அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என கூறினார். மேலும் தமிழக அரசுக்கு அதாவது தொல்லியல் துறை சார்பாக என்ன கூறினார்கள் என்றால், ஆவணப்படுத்த வேண்டும், அது போக இடம் தருகிறார்கள், மற்ற உதவிகளையும் செய்ய வேண்டும் என கூறியிருந்தார்கள். அந்த இதற்கு நீதிபதிகள் என்ன கூறினார்கள் என்றால், தமிழக அரசு இடம் உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் செய்து தர வேண்டும், அதாவது அருங்காட்சியகம் அமைப்பதற்கான அனைத்து உதவிகளையும் அந்த இடத்தில் செய்து தர வேண்டும் என கூறி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். மாரிசாமி, இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யறதுக்கு காலக்கெடு ஏதாவது விதிச்சிருக்காங்களா? அதை பத்தி விவரமா சொல்லுங்க. அதாவது இந்த வழக்கின் விசாரணைக்கு வந்த போது அந்த காலக்கெடு எதுவும், அதாவது உத்தரவு பிறப்பிக்கும் போது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் செல்வம் ஆதிநாதன் ஆகியோர் இதற்கு காலக்கெடு எதுவும் விதிக்கவில்லை. அதாவது காலக்கெடு என்றால் இந்த காலத்திற்குள் இதை செய்து முடிக்க வேண்டும் என காலக்கெடு விதிக்கவில்லை. அருங்காட்சியகம் கண்டிப்பாக அமைக்க வேண்டும் என்பதில் மிகவும் குறிப்பாக அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதில் குறியாக இருக்கிறார்கள். அவர்கள் நம் பின்னால் வரும் சந்ததிகள் இதை பார்க்க வேண்டும், நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம், அந்த இடத்தில் நீங்கள் அந்த பொருட்களை எல்லாம் எடுத்திருக்கிறீர்கள், அதை ஆவணப்படுத்துவதற்காக காலதாமதம் தான் ஆகும் என தொல்லியல் துறை சார்பில் கூறப்பட்டது. ஆவணப்படுத்திவிட்டு அருங்காட்சியகத்தில் வைக்க வேண்டும் என்பதில் அவர்கள் குறியாக இருந்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி.